வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக ஒரு 5 அப்டேட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஹீரோ பொறுத்த வரைக்கும் பெட்ரோல்னு வரும்போது அவங்க வந்து நம்பர் 1 தான். பட் எலக்ட்ரிக் அப்படின்னு வரும்பொழுது அந்த டாப் 3க்குள்ளே கூட அவங்களால வந்து வர முடியல. எப்படியாச்சும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கம்மியான விலையில் ஒரு ஈவி மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அது என்ன ஸ்கூட்டர் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா GSX 8R அப்படிங்கிற பைக்கை OBD 2B அப்டேட் கொடுத்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும், ராயல் என்ஃபீல்ட் ஃபஸ்ட் டைமாக ஒரு டஃப்பான ரோட்டில் நம்ம இந்தியாவில் லேல வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ வந்து லான்ச் ஆகும், அதோட ப்ரைஸ் வந்து என்னவாக இருக்கும், அதை பற்றியும், அதே மாதிரி டிவிஎஸ் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஈவி வெஹிக்கிளை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த மாதிரி டிவிஎஸ் ஹீரோலாம் வந்து உள்ளே வரும்பொழுது சுசுகியும் வந்து ஜூன் அப்படி இல்லைனா ஜூலையிலே பார்த்தீங்கன்னா ஆக்சஸில் ஈவி அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இது எல்லாத்த பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஹீரோ அப்டேட்டு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஹீரோடைய ஐசி இன்ஜின் 2 வீலர்ஸ் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் பைக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நம்பர் 1ல் வந்திருக்காங்க. பட் ஈவின்னு வரும்பொழுது விடா அப்படிங்கிற பிராண்டில் தொடர்ந்து அவங்களும் வந்து சேல் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. பட் அந்த டாப் 3க்குள்ளே அவங்களால வந்து வர முடியல. இப்போதைக்கு விடாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விடாவில் லைட் இருக்குது, அடுத்து ப்ளஸ் இருக்குது, ப்ரோ இருக்குது. இந்த 3 மாடல் விற்பனையில் இருக்குது. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னு பார்க்குறப்ப மினிமம் 85,000, லைட்டோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 85,000 வரும். மேக்ஸிமம் பார்க்குறப்ப டாப் ரேட் வந்து 140 வரும். பட் விடா அப்படிங்கிறது ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து இருக்கும். இருந்துமே வந்து சேல்ஸில் அவங்களால வந்து மேலே வர முடியல, டாப்புக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜூலை 1ஆம் தேதி இந்த விடாலே பார்த்தீங்கன்னா ஒரு விலை கம்மியான ஒரு வேரியண்ட்டை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த மாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நார்மலாக சேசிஸாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், மோட்டாராக இருக்கட்டும், இந்த மாதிரி மேஜர் காம்போனன்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. இப்போ லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.2 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து அவங்க 90+ சொல்கிறாங்க ஐடிசி ரேஞ்சு. பட் ரியல் டைமாக 70லேருந்து 80 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா 65லேருந்து 69 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு வந்து சொல்கிறாங்க. 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 7 இன்ச்சில் TFT டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இப்போ இந்த லைட் வந்து லைட்டில் இருக்க அதே பேட்டரி பேக் நமக்கு வந்து வந்துடும். அதே ஸ்பீடு அதே ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரப்போகிற மாடல்லையும் வந்துடும். அப்போ என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான வெஹிக்கிளாக வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல். அப்போ மற்ற மாடல் வந்து ஃபேமிலிக்கு செட் ஆகாதா அப்படின்னா, மற்ற மாடலாம் ஒரு ப்ரீமியம் டச்சில் இருக்கும், லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வரப்போகிற அப்கமிங் மாடல் வந்து லுக் வைஸ் வந்து பேசிக்காக தான் இருக்க போகுது. ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியாக இல்லாமல் ஒரு டீசெண்டான லுக்கில் தான் கொடுக்குறாங்க. டிஸ்பிளேயோட சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலாக நமக்கு வந்து இக்னிஷன் கீ வந்து வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு மேஜரான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்து இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஜூலை மாதம் லான்ச் ஆக போகுது. அநேகமாக அந்த லைட் மாடலோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10,000லேருந்து 15,000 கம்மியான ப்ரைஸில் இந்த அப்கமிங் மாடல் வந்து வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முழுக்க முழுக்க வந்து ஒரு ப்ரைஸுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டு வெஹிக்கிளாக வந்து இருக்கணும், ப்ரைஸ் வந்து கம்மியான ஒரு ஈவி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வரப்போகிற மாடல் வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். அடுத்த 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா சுசுகியில் GSX 8R அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. காஸ்ட்லியான ஒரு பைக்கு, நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. ஏன் அவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னா, இந்த பைக்கோட லுக்கு ப்ளஸ் சேம் டைம் வந்து இன்ஜின் தான் 776 சிசி பேரலல் ட்வின் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வால்வ் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா 82 பிரேக் ஹார்ஸ் பவரையும் 78 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ 82 பிரேக் ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு காருக்கு ஈக்குவலான பவரை இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதை தாண்டி இந்த பைக்கோட லுக்குன்னு பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பயங்கர அக்ரெசிவாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கலாக வர மாதிரி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது செம்மையாக இருக்கும் பைக்குக்கு. நம்ம ஷார்ப்பான வைசரு, அந்த ஃபேரிங்ஸும் வந்து பயங்கர ஷார்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். டிசைனு ப்ளஸ் வந்து இன்ஜின் பவர்ஃபுல் டிசைன், அதுக்காக தான் அவ்வளோ அமௌண்ட்டு. இப்போ இதை தாண்டி வந்து இந்த பைக்கில் சுசுகி சைலன்ட் ஸ்டார்ட் வந்து கொடுக்குறாங்க, ட்ரைவ் மோடு செலக்டர் வந்து கொடுக்குறாங்க, சுசுகியில் வந்து சுசுகி இன்டெலிஜென்ட் ட்ரைவ் சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க, குவிக் ஷிஃப்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரைட் பை ஒயர் டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் தான், ஒரு ரோட் பேஸ்டு வெர்ஷனாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து UST ஃபோக் வந்து வரும், ரியரில் மோனோ ஷாக்கு, டுவல் சேனல் ABS வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 310 mm கொடுக்குறாங்க, ரியரில் 240 mm கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய புது நாம்ஸ் OBD 2B அப்டேட் கொடுத்து இந்த மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தோன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே 9,4 லட்ச ரூபாய் வந்து வரும். ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த 3வது அப்டேட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு வந்து அவங்களுடைய ஃபஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஆல்ரெடி வந்து ஷோ பண்ணிட்டாங்க. ஃப்ளையிங் ஃப்ளியா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து C6 ஆல்ரெடி அவங்க வந்து ஷோ பண்ணிட்டாங்க. C6 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனு, ரெட்ரோவாக அப்படியே கொஞ்சம் மாடர்னாக மாற்றி கொடுத்தாங்க. சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக நமக்கு வந்து இருக்கும்.
சர்க்குலராக டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டுமே வந்து ரொம்ப கம்மி தான், 100லேருந்து 110 கிலோ வரைக்கும் தான் வெயிட் வந்து வரும். அதேமாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸும் போக முடியாது. ரேஞ்சுன்னு பார்த்தோன்னா 110 கிலோ 100 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் வந்து கொடுக்கும். 115 கிலோமீட்டர் வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து போகும். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த C6 நமக்கு வந்து ஷோ பண்ணிட்டாங்க. இப்போ லேல வச்சு இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டஃப்பான ரோட்ஸ்லலாம் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க. பட் ராயல் என்ஃபீல்டு வந்து அந்த பவர் ட்ரெயின் விஷயத்தை பற்றி அவங்க சொல்லவே இல்லை. எவ்வளோ கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் அவங்க வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. அதேமாதிரி C6 இன்னொன்று வந்து S6. இப்போ S6 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, S6 வந்து C6ஓட ஸ்கிராம்பிளர் வெர்ஷன். நமக்கு எந்த மாதிரி இடங்களில் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, ஹேண்டில் பார் வந்து சேஞ்ச் ஆகும், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபெண்டர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நார்மலாக C6 அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு ரோட் பேஸ்டு மாடல், அதில் அலாய் வீல் வந்து இருக்கும். பட் S6ல நமக்கு வந்து ஸ்போக் வீல் வந்து கொடுப்பாங்க. ஆஃப்செட்டாக வந்து டிஎஃப்டி கன்சோல் வந்து கொடுப்பாங்க. ரைடிங் அந்த போஸ்டர் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்சஸ்னு பார்த்தோன்னா இந்த சேஞ்சஸ் மட்டும் தான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நமக்கு வந்து C6 தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க. அது வந்து ஒரு 2-3 மாதத்தில் நம்ம வந்து S6 எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இப்போ அந்த C6 மாடலோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ரூபாயில் இந்த மாடல் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. 2025 எண்டு அப்படி இல்லைனா 2026 ஸ்டார்டிங்கில் இந்த மாடல் வந்து விற்பனை கொண்டு வந்துருவாங்க. அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா டிவிஎஸ்லையுமே வந்து விலை கம்மியாக ஒரு மாடல் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. இப்போதைக்கு டிவிஎஸில் EV அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா iQube வந்து இருக்குது. iQube தொடர்ந்து இன்னொரு மாடலும் வந்து வரப்போகுது கம்மியான பட்ஜெட்டில். இப்போ பஜாஜ் வந்து செட்டாக்கில் கம்மியான ப்ரைஸில் வந்து மாடல் வச்சுருக்காங்க. ஓலாவில் இருக்குது. இப்போ ஹீரோ வந்து விடாவில் வந்து கொண்டு வராங்க. அந்த வகையில் ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு நேமே டிவிஎஸ் வந்து ட்ரேட்மார்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யாருக்கான மாடலாக இருக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கம்மியாக வாங்கணும், EV மாடல் வாங்கணும் அப்படின்னு பிளானில் இருக்கவங்களுக்காக இந்த மாடல் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆல்ரெடியே வந்து ஏப்ரல் மே இந்த 2 மாதத்தில் டிவிஎஸ் வந்து நம்பர் 1 இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. முன்னாடி தான் பல மாதத்துக்கு முன்னாடி தான் ஓலா தொடர்ந்து நம்பர் 1ல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பஜாஜும் டிவிஎஸும் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் மார்ச்சில் வந்து EV மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அதிகமாக விற்பனையான மாடல்ஸ்ன்னு பார்க்குறப்ப சேத்தக் வந்து முதல் இடத்துக்கு வந்துச்சு. பட் ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா iQube வந்து மேலே வந்துருச்சு. அதுலேயும் மே மாதம் எடுத்துக்கிட்டோன்னா EVயை விட்டுருங்க, ஓவராலாகவே நம்ம வந்து பெட்ரோல் ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக சேலான ஸ்கூட்டர்ஸ்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 2வது ஜூபிட்டர், 3வது ஆக்சஸ், 4வது பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் iQube வந்து உள்ளே வந்துருச்சு. அப்போ iQubeக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. இருந்தாலும் வந்து ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணுறதுனால இப்போ விலை கம்மியாக இன்னொரு மாடலை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. 1 லட்சத்துக்கு கீழே தான் விலை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ iQube வாங்க போகிறோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து 1 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும். அப்போ 1 லட்சத்துக்கு கீழே ஆர்பிட்டர் அப்படிங்கிற நேமில் டிவிஎஸ் வந்து இன்னொரு மாடலை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஃபைனல் அப்டேட் பார்த்தோன்னா சுசுகியும் வந்து ஆக்சஸில் இப்போ வந்து EV அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ ஆல்ரெடியே வந்து நம்ம ஆட்டோ எக்ஸ்போவில் அந்த மாடல் ஆக்சஸில் EV மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஷோ பண்ணிட்டாங்க. டிசைன் வைஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. நார்மல் மாடலை விட ஒரு EV மாடல் வந்து ஒரு ஆங்குலராக வந்து கொடுத்தாங்க. கலர்ஸ் வந்து புது கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு லோக்கல் பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற ஒரு மாடலாக தான் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ரேஞ்ச் வந்து பெருசாக ஒரு 90 to 95 அந்த ரேஞ்ச் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்பீடுமே பார்த்தோன்னா 65லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு வந்து போகும். மாடர்ன் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே வரும், கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து வரும். சேஃப்டிக்காக ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து வரும். 4.5 மணி நேரத்துலேருந்து 5.5 மணி நேரத்தில் நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். ஸோ இந்த ஆக்சஸில் EV அப்டேட்டை ஜூன் எண்டு அப்படி இல்லைனா ஜூலை ஸ்டார்டிங்கில் விற்பனைக்கு வந்து கொண்டு வரதா இருக்காங்க. அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய பிராண்டுமே EV மார்க்கெட்டில் இல்லை. அதுக்கப்புறம் பஜாஜ் டிவிஎஸ் வந்தாங்க. இப்போ அடுத்து வந்து நமக்கு வந்து ஹீரோவில் புது அப்டேட் வருது, சுசுகியும் வந்து உள்ளே வராங்க. அதனால் கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால் எல்லா மாடலையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாடலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அப்டேட்டோட திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.